நித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்களுக்கு நித்தியின் அன்பு வணக்கங்கள். அக்குபஞ்சர் நலக்கல்வி இது ஒரு வாழ்க்கை கல்வி. நம்மளுடைய நலக்கல்வியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது உணவினுடைய ரகசியம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன உணவின் ரகசியம்? ஏன்னா இன்றைக்கி உணவை பற்றி ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இல்லாதவங்க யாருமே கிடையாது. டாக்டர்கிட்ட போனால் நம்ம கேட்க வேண்டியது, என்ன சாப்பிடணும் சார், என்ன சாப்பிட்லாம் சார், என்ன சாப்பிட்லாம், எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் எல்லா வியாதியும் சரியாகும். ஏன்னா இந்த சாப்பிட்டதுனால அது கெட்டு போய் நோயாக மாறி அந்த நோய்க்கு நான் என்ன சாப்பிட்லாம், மீண்டும் சாப்பாட்டு மூலமாகவே சரி செய்வது எப்படி அப்படின்னு கேட்கணும். நான் சாப்பாட்டில் எதை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் கேட்க வேண்டுமே தவிர என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். இன்றைக்கி அதுக்காக தான் உணவு பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியல் நம்ம கொடுக்கணும். அந்த உணவு பட்டியலை யாருமே ஃபாலோ பண்ண முடியல. 2 இட்லி, அரை சப்பாத்தி, அரை கப்பு காஃபி, 1 கப்பு சாதம், கொஞ்சம் 50 கிராம் கூட்டு, இப்படின்னு ஒரு அளவு முறை இப்படியெல்லாம் அளந்து பார்த்து தராசில் எடை வச்செல்லாம் நாம் சாப்பிட முடியாது. ஒரு டயட் சார்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா கால்சியம் எவ்வளவு இருக்கணும், பொட்டாசியம் எவ்வளவு இருக்கணும், மெக்னீஷியம் எவ்வளவு இருக்கணும், அயன் எவ்வளவு இருக்கணும், கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருக்கணும், ஃபேட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சில ஊட்டச்சத்துக்கள் இவ்வளோ தான் இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கொண்டு போய் லேபில் கொடுத்து இதில் எல்லா ஊட்டச்சத்தும் அந்த சொல்கிற ரேஷியோவில் இருக்கான்னு செக் பண்ணி அப்புறம் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு செத்தே போகலாம் இல்லையா? அப்போ உணவு என்பது எப்படி இருக்கணும், எது சரியான உணவு, சரிவிகித உணவு எது அப்படின்னா இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனமே பல்வேறு உணவு பட்டியல்களை எல்லாம் பார்த்து கடைசியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்து அக்குபஞ்சர் முறைப்படி இருக்கிற உணவு பட்டியல் தான் மிக சரியானது என்று ஏற்றுக்கொண்டது. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்தில் உணவினுடைய ரகசியம், உணவு எது சரிவிகித உணவு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாம் சாப்பிட்ற உணவு எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னா, பஞ்சபூத தத்துவத்தில் 5 பூதங்களுக்கு தொடர்புடைய உணவுகள் நமக்கு தெரிஞ்சுன்னா மிக எளிமையாக இருக்கும். இது நம்ம தெரியும். நெருப்பு பூதம் அல்லது தீ பூதம், இது நிலபூதம் என்று சொல்லக்கூடிய மண் பூதம், அடுத்து காற்று பூதம் என்று சொல்லக்கூடிய உலோக பூதம், அடுத்து இது நீர் பூதம் என்று சொல்லக்கூடிய நீர், அடுத்து மரம் பூதம் அல்லது ஆகாய பூதம் அப்படின்னு சொல்லுவோம் அக்குபஞ்சரில். இப்போ இந்த 5 பூதத்துக்கு தொடர்புடைய உறுப்புகள் நமக்கு தெரியும். அப்படின்னா நெருப்பு பூதத்துக்கு தொடர்புடையது ட்ரிபிள் ஆர்மர் அண்ட் பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டினல் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம், இருதய உறையும், உடலை மூடில் பாதுகாக்கக்கூடிய தேக வெப்ப கட்டுப்பாட்டு அறை அப்படிங்கிற அந்த பெரிடோனியம் லேயர், அதுவும் ப்ளஸ் உள்ளே இருக்கிற சிறுகுடலும், இந்த 4 உறுப்புகள் தான் உடம்புக்கான சூடு நெருப்பு சக்தியை தரக்கூடியது. அடுத்து நம்ம உடம்புக்கு நிலம் சக்தி என்று சொல்லக்கூடிய தசை வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கான். அதாவது ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன், இரைப்பை மற்றும் மண்ணீரல், இது 2 தான் உடம்புக்கு தேவையான மண் சத்து என்று சொல்லக்கூடிய மண்ணில் விளைந்த உணவை நாம் சாப்பிடும்போது அந்த உணவின் ஊட்டச்சத்துக்களை முழுமையாக எடுத்து அதை உயிர் சத்தாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமானது நிலம். இந்த நிலத்தில் நம்ம ஒரு விதை போட்டோம்னா 1000 நெல் மணிகளை தரக்கூடிய ஒரு தாவரமாக மாற்றுறது மாதிரி நாம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டோம்னா பல மணி நேரம் உழைக்கக்கூடிய ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி தரக்கூடியது ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆர்கன். அடுத்து காற்று பூதம் அப்படின்னு சொல்லக்கூடியது லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டினல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நம்மளுடைய பிராணசக்தி, காற்று சக்தி, மூக்கின் வழியாக சுவாசிக்கக்கூடிய பிராணசக்தியும் மலக்குடலின் வழியாக வெளியேறக்கூடிய அபான சக்தி என்று சொல்லக்கூடிய அபான வாயு, இது பிராணவாயு. இந்த காற்று பூதத்தோடு தொடர்புடைய லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டினல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நீர் பூதத்துக்கு தொடர்புடைய உறுப்புகள் நமக்கு தெரியும். கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர். நம்ம உடம்புல நீர்ச்சத்துக்கு மிக முக்கியமானது கண்ணில் கண்ணீர் உற்பத்தி ஆகுவது, மூக்கில் சளி, மூக்கில் இருந்து நீர் வடிகிறது, காதில் சீல் வடிகிறதா இருக்கட்டும், காது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கான நீர் சத்தாக இருக்கட்டும், வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது, சிறுநீர் வருவது, அதே மாதிரி மோஷன் வருவதற்கு, உடம்புல வேர்வை வருவதற்கு, அல்லது உடம்பில் சுக்கிலம் வெளியேறுவதற்கு, இது போன்ற உடம்பில் உள்ள அனைத்து திரவங்களுக்கும் மிக அடிப்படையானது கிட்னி அண்டு யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மரம்பூதத்துக்கு தொடர்புடையது லிவர் அண்டு கேல் பிளாடர் அப்படிங்கிறது நம்மளுக்கு பேசிக் தெரியும். இப்போ இத்தனை உறுப்புகளுக்கு தொடர்புடைய இத்தனை உறுப்புகளும் நம்ம உடற்குழி என்று சொல்லக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது. மார்புக்குழி, வயிற்றுக்குழி, அடிவயிற்றுக்குழி, இந்த 3 குழிகளுக்குள்ளே இருக்கிற 12 ராஜ உறுப்புகள் தான் இந்த கைகால் முகம் உடம்பை இயக்கக்கூடிய அச்சாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ உறுப்புகள். இதுதான் நம்ம உடம்பை ஆட்சி செய்யுது. இதில் எந்த உறுப்பு, இதயம் நின்று போனால் உயிர் போய்விடும், மண்ணீரல் இரைப்பை நின்று போனால் செயலிழந்து போனால் ஆகாரம் உள்ளே போகாது, தண்ணி உள்ளே போகாது, மரணம் வந்துவிடும்.
நுரையீரல் நின்று போனால், சுவாசம் நின்று போனால் உயிர் போயிடும். சிறுநீரகம் செயலிழந்து போனால் உயிர் போயிடும். கல்லீரல் செயலிழந்து முழுமையாக டயபிட்டிஸ் வந்து முக்கியமாக ஜாயிண்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா, மஞ்சக்காமலை வந்துருச்சுன்னா கல்லீரல் முழுவதும் செயலிழந்து போனால் உயிருக்கே ஆபத்து, மரணம் வந்துவிடும். இந்த 5 பூதத்தில் எது ஒன்று பாதிக்கப்பட்டாலும் அது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்படிப்பட்ட 5 பூதத்துக்கு தொடர்புடைய உணவுக்கு தொடர்பான ஊட்டச்சத்துக்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பூதம் தொடர்பான நோய்களுக்கு அந்த ஊட்டச்சத்தை கூடுதலாக எடுத்துக்கொண்டால் அல்லது கூடுதலாக எடுத்ததால் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஊட்டச்சத்தை மட்டும் குறைத்து கொண்டால் சரியாகிவிடும். இப்போ நெருப்பு பூதத்துக்கு தொடர்புடைய ஊட்டச்சத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, திட கொழுப்பு, திரவ கொழுப்பு. திடக்கொழுப்பு, திரவ கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக அடர்த்தி நிறைந்த கெட்டியான, அதாவது ஹை டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, HDL அப்படின்னு சொல்லக்கூடிய திடக்கொழுப்பாக இருக்கட்டும், லோ டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய LDLாக இருக்கட்டும், இவை ரெண்டும் தான் இந்த நெருப்பு பூதத்துக்கு தொடர்புடையது. ஓகே, அப்போ நம்ம சாப்பிட்ற கொழுப்பு என்பது அதிக எளிமையாக சிரிச்சா கரைஞ்சிரும், பேசினா கரைஞ்சிரும், அழுனா கரைஞ்சிரும், ஓடுனா கரைஞ்சிரும், பேசினா கரைஞ்சிரும். இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லையும் கொழுப்பு சத்துக்கள் கரைந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னா அது திரவ கொழுப்பு. அதிகமாக வெயிட் தூக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் கரையும் அப்படின்னா அது திட கொழுப்பு. அப்போ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க திடக்கொழுப்பு கூடுதலாக சாப்பிடணும். ரொம்ப மெழுக்காக இருக்கக்கூடிய நார்மல் லைஃப் ஸ்டைல் ஒர்க் நேச்சர் இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் பண்ணல, வேர்க்கிற அளவுக்கு என்னால் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா அவங்க திரவ கொழுப்பு தான் சாப்பிடணுமே தவிர திடக்கொழுப்பு சாப்பிடக்கூடாது. ஆனால் அப்படி முரண்பாடாக நான் ரொம்ப ஏசியில், ஃபேனில், சிட்டிங் ஒர்க்கு தான், ஆஃபீஸ் ஒர்க்கு தான் அப்படின்னா அவங்க திடக்கொழுப்பு கெட்டியான, அதிகமாக வேக வச்ச, வறுத்த, பொரிச்ச அசைவ உணவுகள் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த கரைக்க முடியாத திடக்கொழுப்பு இதய நோயை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நாம் கரையும் கொழுப்பு என்று சொல்லக்கூடிய எளிமையாக கரையக்கூடிய தேங்காயில் இருக்கக்கூடிய கொழுப்பு, நெய்யில் இருக்கிற கொழுப்பு, எண்ணெய்களில் இருக்கக்கூடிய ஒரு தடவை மட்டும் சுட வச்ச எண்ணெய், அதுவும் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்ச எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு, அல்லது தானியங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு, வறுத்த பொரிச்ச தானியங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு, இவை எல்லாமே நமக்கு கரையக்கூடிய கொழுப்புகள். அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செஞ்சிடோம்னா, இதய நோயாளிகள் கொழுப்பே சாப்பிடாத அப்படின்னா அவங்களுக்கு உடம்புக்கான கலோரிஸ் கிடைக்காது, தெம்பு இருக்காது. அப்போ சத்து மாத்திரை போட வேண்டிய அவசியம் ஏற்படும். அதை தாண்டி இதயம் பலகீனமாகி இருதய நோயாளியாக நிரந்தரமாக மாறிவிடுவாங்களே தவிர இருதய நோயிலேருந்து வெளியில் வர முடியாது. அப்போ இருதய நோய் வராமல் இருப்பதற்கு அவங்க தினசரி எடுக்க வேண்டியது திரவ கொழுப்பு கூடுதலாக எடுக்க வேண்டும், திடக்கொழுப்பு குறைவாக எடுக்க வேண்டும். திடக்கொழுப்பு கூடுதலாக எடுத்தால் உடல் பருமன் அதிகரிக்கும், கொழுப்பு கட்டிகள் உருவாகும், கரைக்க முடியாத கொழுப்பு கட்டிகள். திரவ கொழுப்பு கூடுதலாக எடுத்தால் சுறுசுறுப்பு ஏற்படும், உடம்புல உற்சாகம் ஏற்படும், தெம்பு ஏற்படும், தேவையற்ற உடல் பருமன் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து இந்த நிலம்பூதத்துக்கு தொடர்புடைய ஊட்டச்சத்து என்பது கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. இந்த மாவுச்சத்து என்பது தான் இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை போன்ற மாவு பண்டங்களாக இருக்கட்டும், சாதம் சாப்பாடாக இருக்கட்டும், இந்த மாவு பண்டங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் தான் ஜீரணத்துக்கு மிக மிக முக்கியமான. இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், மற்றவங்களாம் சாப்பாடை குறைச்சிக்கோங்க, சாதத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி சாதத்தை கம்மி பண்ணி கார்போஹைட்ரேட் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு ஜீரண உறுப்புகள் பலகீனமாகி உடல் மெலிந்து போகும், அல்லது இந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீனுக்கு தொடர்புடைய பேங்க்ரியாஸ் கணையம் பாதிக்கப்பட்டு நிச்சயமாக சர்க்கரை நோய் ஏற்படும், உடம்புல தெம்பு இல்லாமல் போய்விடும். கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் கூடுதலாக எடுத்தாலும் நோய், அதை குறைத்து கொண்டு தேவையை விட குறைவாக எடுத்துக்கொண்டால் அதுவும் நோயாக மாறும். அதற்கடுத்து காற்று பூதத்துக்கு தொடர்புடைய ஊட்டச்சத்து அப்படின்னா வைட்டமின்கள். இந்த வைட்டமின்கள் அப்படிங்கிறது தான் லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த வைட்டமின் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான விட்டமின்ஸுகளும் லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். விட்டமின்ஸ் கூடுதலாக எடுத்துக்கிட்டால் மலச்சிக்கல் வராது, சளி பிடிக்காது. இப்போ இயல்பாக நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது, நைட்டு எவ்வளவு சாப்பிட்டாலும் 2 வாழைப்பழம் சாப்பிட்டா தான் காலையில் மோஷன் போகுது, வாழைப்பழம் சாப்பிட்லன்னா மோஷனே போகல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. வாழைப்பழத்தில் என்ன இருக்குது? சமைக்காத காய்கறி, கீரை, பழங்கள் பச்சையாக சாப்பிட்டா அதில் அளவுக்கு அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது. அதிகமான விட்டமின்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா உள்ள மியூக்கஸ் மெம்பரின் சளிப்படலத்தை ஃபார்ம் பண்ணும், குடலில் இறுக்கம் இல்லாமல் வறட்சி ஏற்படாமல் அழகாக ரொம்ப ஈஸியாக எளிமையாக குடலில் மலம் கழிவுகள் எதுவும் தங்காமல் அழகாக மோஷன் போயிடும். கீரை சாப்பிட்டா மோஷன் நல்லா போகுது சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ கீரையில் என்ன இருக்குது? அளவுக்கு அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது. அப்போ அதிகமான விட்டமின்ஸ் அதே மாதிரி எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் சளி பிடிக்குதுன்னா பழங்கள் சளியாக மாறாது, சளி இருந்தால் நுரையீரலை சுத்தப்படுத்தி வெளியேற்றும். ஏனென்றால் விட்டமின் எது அதிகமாக சாப்பிட்டாலும் அது நுரையீரலை சுத்தப்படுத்தும்.
எப்படி கீரை அல்லது பழங்கள் சாப்பிட்டா மோஷன் ஃப்ரீயாக போதோ, மலக்குடலை சுத்தப்படுத்துதோ, அதே மாதிரி நெஞ்சில் இருக்க சளியை வெளியேற்றுது. நாம் உடனே என்ன செஞ்சோம், 2 பழம் சாப்பிட்டேன் சளி பிடிச்சிருச்சுன்னு உடனே பழமே சாப்பிட்றதில்ல. அப்படின்னா அப்புறம் எதுக்கு சத்து மாத்திரை விட்டமின் டேப்லெட் போடுறீங்க? பழங்களில் என்ன இல்லை, விட்டமின் இல்லையா? சமைக்காத வேக வைக்காத பழங்கள்லேயும் நம்மளுக்கு மற்ற நேச்சுரலாக சாப்பிட்ற உணவுகளில் தான் அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமினை பற்றி தெரியும். குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ்க்கு மேலே சமைச்சிட்டிங்க, வேக வச்சிட்டிங்கன்னா ஆவியாயிரும். அப்போ 3 வேளையுமே வேக வச்ச சமைச்ச உணவே சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் வராமல் சளி பிடிக்காமல் என்ன செய்யும்? கண்டிப்பாக குழந்தைகள் பெரியவங்கள் அத்தனை பேருக்கும் தினசரி கண்டிப்பாக விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்ளணும், நேச்சுரல் ஃபுட். அதுக்கடுத்து யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னிக்கு தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாது உப்புக்கள் அப்படிங்கிறது மினரல்ஸ், கால்சியமாக இருக்கட்டும், பொட்டாசியமாக இருக்கட்டும், மெக்னீஷியம் அல்லது அயனாக இருக்கட்டும், எக்ஸட்ரா எல்லா விதமான தாது உப்புக்களும் கிட்னி அண்ட் யூரினரி பிளாடரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. அதனால தான் இன்றைக்கி கன்சீவ் ஆன உடனே அந்த தாயினுடைய சிறுநீரகத்திலிருந்து அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை வளர்ச்சி அடையும் என்பதால் அந்த தாய்க்கு மினரல்ஸ் குறைபாடு ஏற்படும் என்பதற்காக கால்சியம் டேப்லெட், அயன் டேப்லெட் கண்டிப்பாக சாப்பிடணும்னு இன்றைக்கி ஜிஹெச்சிலிருந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கன்சீவ் ஆகிட்டிங்களா, கால்சியம் டேப்லெட் எடுங்க, அயன் டேப்லெட். ஏன்னா நம்ம 3 வேளையுமே சமைச்ச உணவை தான் சாப்பிட்றோமே தவிர நேச்சுரல் ஃபுட்டு ஒரு வேளை கூட கொஞ்சமாவது பழங்களோ அல்லது வெஜிடபிள்ஸோ எதையும் ராவாக எடுத்துக்கிற தன்மை இன்றைக்கி கிடையாது. அதனால தான் நம்மளுக்கு மினரல்ஸினுடைய குறைபாடு ஏற்பட்டு நம்மளுக்கு சிறுநீர் பை பலகீனமாகுது. அப்போ சிறுநீரகம் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு என்ன செய்வோம்? எந்த மினரல்ஸும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி மருத்துவம் சொல்லுது. மினரல்ஸ் எடுக்கலைன்னா சிறுநீரகம் நிரந்தரமாக ஃபெயிலியர் ஆகிடும். மினரல்ஸ் தான் சிறுநீரகத்தை பாதுகாக்கும். அவ்வளோ அற்புதமானது. அதற்கடுத்து மரபூதம், கேல்பேடர் அண்ட் லிவருக்கு தொடர்புடைய ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன், புரதம். இந்த புரதம் அப்படிங்கிற புரோட்டீன் நம்மளுடைய நார்மலாக நம்ம சாம்பாரில் சாப்பிடக்கூடிய பருப்புகள், எல்லா வகையான பருப்புகளும் தானியங்களும் கொட்டைகள்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வெயிட் போடணும் அப்படின்னம்னா இந்த ஜிம்மில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்க அதிகமாக, பாடி பில்டருக்கு. அப்படியே மசில்ஸ் நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் லிவர் என்ன செய்யும்னா அளவுக்கு அதிகமாக அப்சர்வ் பண்ணி தன்னை புதுப்பித்து கொண்டு தசைகளை வளர்க்கும். உடல் பருமனுக்கும் உடல் தசை வலிமைகளுக்கும் உறுதிக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உடம்புக்கு சரியான உழைப்பு கொடுக்காதனால, வேலை கொடுக்காதனால தான் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பருப்பு வகைகள் சாப்பிட்டா, சார் நான் கடலைப்பருப்பு சாப்பிட்டாலோ அல்லது மொச்சை அவரை சாப்பிட்டாலோ இந்த பருப்பு வகைகள் எதுவும் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு நெஞ்சில் குத்துது, ஏப்பமாக வருது, வயிறு ஊதிக்கிறது, எனக்கு பருப்பே ஒத்துக்கிற மாட்டேங்குது, இந்த பாசிப்பருப்பு மட்டும்தான் ஒத்துக்கிறது அப்படின்னா என்ன காரணம்? அவங்களுக்கு பித்தம் குறைபாடு, கல்லீரல் பலகீனம். அதனால் அவங்களுக்கு புரோட்டீன் எடுத்துக்கிறாது, உடம்பு டைஜஷன் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கிறாது சத்துக்களை. யாருக்கு பருப்பெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்துக்கலையோ அவங்களுக்கு லிவர் வீக்காக இருக்குன்னு அர்த்தம், டைஜஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய உணவினுடைய ஊட்டச்சத்துக்களை கொண்டு ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிக்கிற முடியும். எந்த ஊட்டச்சத்து எந்த உறுப்போடு தொடர்புடையது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தினசரி கொழுப்பு சத்து இருக்க வேண்டும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் தாது உப்புக்கள் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும். இவை 5 ஊட்டச்சத்துக்களும் கலந்த உணவு தான் சரிவிகித உணவு. இப்போ காலையில் கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு மத்தியானமும் கார்போஹைட்ரேட், நைட்டும் கார்போஹைட்ரேட், ஆனால் ப்ரோட்டீனே எடுக்கலைன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல சத்தாக மாறாது. இல்லை சார் நான் கார்போஹைட்ரேட் எடுத்தேன், விட்டமின் மினரல்ஸ் எடுத்தேன், ப்ரோட்டீன் எடுத்தேன், ஃபேட் எடுக்கலைன்னா அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு வேஸ்ட், குப்பை, உடம்புல சத்தாக மாறாது. இல்லை சார் தினசரி ப்ரோட்டீன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்லாம் எடுத்துருவேன், ஆனால் விட்டமின் மினரல்ஸ் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவுச்சத்து முழுமையாக ஊட்டச்சத்தாக மாறாது, உயிர் சத்தாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ சரிவிகித உணவு, சரியான உணவு என்பது இந்த 5 விதமான ஊட்டச்சத்துக்களும் கலந்த உணவு. அப்போது ஒவ்வொன்றிலையும் கொழுப்புச்சத்து உள்ள உணவுகள் என்ன, கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகள் என்ன, விட்டமின்ஸ் அதிகம் இருக்கிற உணவுகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் சாப்பிட்ற உணவில் கவனம் வேண்டும். இந்த 5 விதமான ஊட்டச்சத்துக்களும் கலந்த உணவாக நம்ம இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணவினுடைய வகைகள் என்ன, பட்டியல் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சரிவிகித உணவினுடைய ஃபார்முலா இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஃபார்முலா. அக்குபஞ்சர் மருத்துவத்தில் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற இந்த உணவின் ஊட்டச்சத்தின் அடிப்படையில் உணவை நாம் எடுத்துக்கொள்வது தான் ஆரோக்கியமானது அப்படிங்கிறத, அல்லது இவ்வளோதான் அப்படின்னு சாப்பாட்டை குறைக்கிறதுனாலேயோ கூட்டுறதுனாலேயோ நோய்கள் குணமாகாது. சரியான உணவை எடுத்துக்கொள்வது, இந்த உணவினுடைய ஊட்டச்சத்துக்கள் அடிப்படையில் உணவு நாம் சாப்பிட்ற முறையை ஒழுங்குபடுத்திக் கொள்வது தான் நிரந்தரமான தீர்வு
அப்படிங்கிறதுனால இந்த ஒழுங்குபடுத்தி கொண்டால் எல்லா நோய்களும் குணமாகுமே தவிர ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனி உணவு முறையை ஃபாலோ பண்ணுறது. சார் எனக்கு சுகருக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்லாம், பிபிக்கு என்ன சாப்பிட்லாம், தைராய்டு இருக்குது அதுக்கு என்ன சாப்பாடு நான் ஃபாலோ பண்ணலாம், இப்படியெல்லாம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு உணவு முறை ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிரந்தர நோயாளியாக மாறிவிடுவீர்கள். முழுமையான ஆரோக்கியத்திற்கான மிக சரியான ஒரு உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும், நலமாக வாழ முடியும். நலமாக வாழ்வதற்கான ஒரு நலக்கல்வியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நலக்கல்வி இது ஒரு வாழ்க்கை கல்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.